நீங்க வர்காலா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ராஜ் பார்க் அப்படிங்கிற ரூம்ல போய் கண்டிப்பா ஸ்டே பண்ணி பாருங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒரே ரூம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வர்காலா பாதி சுத்திட்டேன். எனக்கு பீச் பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ் போற ஒரே இது வந்து இங்கதான். இங்க பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் தங்கியிருந்தோம். எனக்கு 2500 ரூபீஸ் சொன்னாங்க. இங்க 2 பேர் தங்கியிருந்தா 2500 ரூபா அந்த ரேஞ்ச் வருது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உள்ள உங்களுக்கு மற்றது எல்லாமே ஃபுட்டு கிடையாது, எல்லாமே அடிஷனல் பேக்கேஜ் தான். நம்ம ரூம் மட்டும் இப்போ 1 நைட்டுக்கு வந்து 2500 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. ரூம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். கேரளா ஸ்டைலில் ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்லேயே இருக்கும். எல்லாமே வுட், இந்த செவரு எல்லாமே வுட்லேயே செஞ்சுருப்பாங்க. 2 பெட்டு தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ரூம் தங்கி பாருங்க. ஸ்விம்மிங் பூலோட எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் போகக்கூடிய பீச் எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போய்க்கலாம். பீச் எல்லாம் எல்லா பீச்சும் இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் போய்க்கலாம். இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசமாக இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கிணறுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டிங் ஒர்க்காக வந்து இப்படி செஞ்சுருக்காங்க. நீட்டாக வந்து ஒரு பெரிய ஜாடி மாதிரி செஞ்சுருக்காங்க. அது ஒரு பெரிய கிணறு. உங்களுக்கு வாங்க அடுத்து ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருந்தது. ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கு 2 பக்கம் குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 2 பேர் குழந்தைகள் குளிக்கிற மாதிரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அடியில் குளிக்கிற மாதிரி நல்ல ஆழமான பகுதி. ப்ளஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஆழம். நீச்சு தெரியலனா அந்த உள்ள எடுத்து போக தெரியாது, முன்னாடி தான் குளிக்கணும் அந்த அளவுக்கு இருந்தது. நாங்கள் அப்படியே எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளப் பீச் ப்ளஸ் வந்து சாண்ட் பீச் இங்கே எல்லாமே இங்கே பக்கம் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதனால நாங்கள் அப்படியே வாக்கிங்லேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் அப்படியே ரூமை லாக் பண்ணிட்டு அடுத்து நம்ம வர்கால வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் கண்டிப்பாக கீழே போடுறோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி அடுத்ததுல பாருங்க. ஏன்னா வர்கால போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த ஒர்க்குக்கு நம்ம போய் அடுத்த இடத்துக்கு போய் பார்த்து அதை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.